ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னா, என்னுடைய பிரதரும் குருஷரனுமா சேர்ந்து நாங்கள் குக் பண்ண போகிறோம். இப்போது கறிக்கடைக்கு போயிட்டு இருக்கோம் கறி வாங்கிறதுக்காக. கறிக்கடைக்கு வந்தாச்சு, கறி வாங்கிட்டுருக்கோம். கறி வாங்கிட்டு காட்டுக்கு போயிட்டு நாங்கள் சமைக்க போகிறோம். சமைக்கிறதுல ஒவ்வொன்றா பார்க்கலாமா? இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது, இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து. அப்படியே நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ குக்கிங் வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ குக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சிஸ்டர் தான் குக் பண்ணுறாங்க. இந்த குக்கிங்கில் என்னென்னலாம் போடுறாங்கன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன ரெசிபின்றதை நீங்களே கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு நம்ம லவங்கப்பூ போட்டுக்கலாம், பட்டை போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், கசகசா போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். லவங்கப்பூ பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், அரைச்சி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம், அது கூடவே பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். பேக்ரவுண்டில் என்ன சவுண்டுன்னு பார்க்காதீங்க, என்னோடய பிரதரும் குருஷரனும் சவுண்ட் போட்டுட்ருக்காங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சதை போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்க அரைச்சதை பொறுத்து போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வானல்லே வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டதும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அதுக்கு மேலே அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் எடுத்து நல்லா கீனி வச்சு அரைச்சிக்கலாம். அது கூடவே பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அது கூடவே வறுத்து வச்சு மசாலா போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை, வரமிளகா ஒன்று. அப்படியே மிக்ஸி ஜாரில் இருக்கிறத கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கழுவி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. போதுமா, போதும்.